Hello friends, welcome to Manos Menus. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் மெனு மட்டன் லிவர் ஃப்ரை. மிகவும் சத்தான ஆட்டு ஈரல் வறுவல் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு ஈரலை நான் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த மட்டன் லிவரை உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு 10 நிமிஷம் நாம குக் பண்ணிக்கலாம். அப்பப்ப அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாம செக் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஈரல் பீஸ் எடுத்து அதை ஒரு ஃபோர்க்லேயோ ஸ்பூன்லேயோ கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த ரெட் கலர் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா குக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அது கூட 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் முழு நல்ல மிளகு எடுத்து அதை கொரப்பாக பொடிச்சு தான் சேர்த்துக்கிறேன். நல்ல மிளகு பொடி சேர்க்கலை. இதோட ஒரு கையளவு கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை ஈரலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் ரொம்ப சிம்பிளாக தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.